ஊர் சொந்தங்கள் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி புடலங்காய் கூட்டு வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது வந்து புடலங்காயை மேலே இருக்கிற தொல்லியெல்லாம் சீவிட்டுங்க நம்ம உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இதையெல்லாம் கட் பண்ணிவிட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி ரசத்துக்கும் ஊற வச்சுருங்க. சுடுதண்ணி போட்டு தக்காளியும் ஒரு 3 தக்காளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி அளவு ஊற வச்சுருக்கணுங்க ரசத்துக்கு. பாருங்கள், புடலங்காயை பொடி பொடியாக நான் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். இதுக்கு போடுறதுக்கு வந்து தக்காளி பழம் ஒரு 3 தக்காளி பழத்தை சன்னமாக அரிஞ்சு வச்சுருக்கணுங்க. கொஞ்சோண்டு மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை தலை. பாசிப்பருப்பு வந்துங்க ஒரு இந்த கையில் ஒரு 1.5 கை போட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு நிறைய வேண்டாம். பாசிப்பருப்பு போட்டு ஒரு 4 பல் பூண்டை கட் பண்ணி போட்டிருக்கணுங்க. இப்போ இவ்வளோ புடலங்காய் இருக்குது. 3 புடலங்காய் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம். இவ்வளோ இருக்குது. இதை கொடுத்தா சாப்பாடு பொரியலாக செஞ்சால் சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. அதனால நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா காயெல்லாம் ஃபுல்லாக வெந்துருங்க. இப்போ இந்த புடலங்காய் எல்லாத்தையும் குக்கரில் போட்டுருவோம். போட்டுட்டு இந்த தக்காளி இதெல்லாத்தையுமே இதில் போட்டு விட்ருவோங்க. போட்டு காமிக்கிறேன். கருவேப்பிலை, தக்காளி, மல்லித்தலை எல்லாத்தையுமே நம்ம அரிஞ்சு வச்சது எல்லாத்தையும் போட்டாச்சுங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனுங்க. சாம்பார் தூள் ஒரு 2 ஸ்பூனு போதும். போட்டுட்டு கை முங்குற அளவுக்கு இப்படி தண்ணி ஊற்றி விட்டுங்க. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு மூடி வச்சிடலாங்க. இது வந்து நம்ம வேலைக்கு போகிறவங்க கூட டக்குன்னு செஞ்சிடலாம். அதிகமாக நேரம் பிடிக்காது. ஆனால் உங்களுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு நம்ம மூடி வச்சு ஒரு 3 விசில் விடலாங்க. கொஞ்சம் பாருங்கள், ஒரு கையளவு தேங்காயை நமக்கு பொடி பொடியாக அரிஞ்சு போட்டிருக்கோம். கருவேப்பிலை தலை ஒரு வரமிளகாய்ங்க. சீரகம் ஒரு இவ்வளோ போட்டிருக்குங்க. ஒரு ஸ்பூன் இருக்குங்க. ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. சீரகம் போடுறதுனால தப்பில்லை, நல்லா தான் இருக்குங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை ஒரு அரை அரைச்சிட்டு வந்துட்டு காமிக்கும். பாருங்கள், குக்கர்லேருந்து நம்ம ஓப்பன் பண்ணி ஏன்னா தேங்காய் ஊற்றணுமில்ல, கொதிக்கணுமில்ல, அதனால வேறு குண்டாவில் போட்டுட்டு அரைச்சி வச்சா தேங்காய் போட்டுடலாங்க. இருங்க பாருங்கள், தேங்காயும் ஊற்றியாச்சு. உப்பு வந்து வேணுங்கிற அளவு போட்டாச்சுங்க. போட்டு இது ஒரு கொதிக்கட்டும். கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுத்தோம்னா அருமையான புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிருங்க. சீக்கிரம் செஞ்சிடலாம். நம்ம பாருங்கள், காயெல்லாம் குக்கரில் தான் விசில் வச்சோம். கரைஞ்செல்லாம் போகல. பாருங்கள், 3 விசிலுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வச்சுட்டு நீங்கள் வந்து விசில் போக வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். அந்த விசில் எடுத்து விட்டுட்டு குக்கர் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி தேங்காய் போட்டு தாளிச்சு விட்றலாங்க. டக்குன்னு தாளிக்கையில் காமிக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சுட்ருக்குது. நம்ம கடாயில் தேங்காய் தான் ஊற்றணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கு. தேங்காய் ஊற்றி கடுகு, ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டாச்சு. வெங்காயம் போட்டிருக்குங்க. போட்டு இது நல்லா ஒரு வணக்கி விட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. ஒரு வணக்கி வெங்காயம் வணங்குற அளவுக்கு தாங்க வணக்கி அதில் ஊற்றணும்னா அருமையான புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிருங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். நீங்கள் வணக்கி தாளிச்சு போட்டு அருமையாக புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. அருமையாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இந்த அடுப்பில் ரசத்தையும் நம்ம தாளிச்சு விட்டாச்சுங்க. நான் சாமிக்கு வைக்கல உங்களுக்கு பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்பவும் போல் வெள்ளை சாதம் வச்சுருக்குங்க. புடலங்காய் போட்ட கூட்டு இருக்குது பாருங்கள். அருமையாக ரெடி ஆயிடுச்சு. காயெல்லாம் குக்கரில் தான் நம்ம எல்லாம் வச்சோம். ஆனால் எல்லாமே இருக்குது பாருங்கள். கரைஞ்சி போல பாருங்கள். ரசமும் அருமையாக வச்சாச்சுங்க. சாமிக்கும் இதே சாப்பாடு வச்சாச்சுங்க. இது வரைக்கும் தனுகுரு விலாக்ஸை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.